வணக்கம். இது சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஏமனில் பயங்கரம், ராணுவ தலைமையகம் மீது ஏவுகணை வீச்சு, 5 வயது குழந்தை உள்பட 17 பேர் சாவு. இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு. பாகிஸ்தானில் 2960 சிறுவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம். கடும் குளிர், காயம், எல்லையில் 90% படையினரை சுழற்சி முறையில் மாற்றிக்கொண்டிருக்கும் சீனா. 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி சீனாவில் அங்கீகாரம். அடுத்த ஆண்டுக்குள் உலக மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி, உலகத் தலைவர்களிடம் வலியுறுத்துகின்றார் போரிஸ் ஜான்சன். கிரீஸ் நாட்டுக்கு வெளிநாட்டு 14 வரை நீடிப்பு. இலங்கையில் வெளிநாட்டிலிருந்து வருகை தருவோருக்கு வெளியானது புதிய சுற்றறிக்கை. மேற்கு வங்காளத்தில் புயல் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு, உள்துறை அமைச்சகம் தகவல். இந்தியாவுக்கு எதிராக எல்லையில் நிறுத்தியிருந்த படை வீரர்களில் 90% பேரை கடும் குளிரை முன்னிட்டு சீனா சுழற்சி முறையில் மாற்றியுள்ளது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஏறக்குறைய 50,000 படை வீரர்களை இந்தியாவுக்கு எதிராக எல்லையில் சீனா நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடும் குளிர் மற்றும் தீவிர வானிலையால் சீன வீரர்களின் உடல்நிலை பாதிப்படைந்துள்ளது. இதனால் வீரர்கள் அனைவரையும் சுழற்சி முறையில் மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு சீன ராணுவம் தள்ளப்பட்டுள்ளது. இதுவரை இந்தியாவுக்கு எதிராக குவிக்கப்பட்ட சீன வீரர்கள் 90% பேர் மாற்றப்பட்டுள்ளனர் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடுமையான குளிரால் சீன படைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. எண்ணற்றோருக்கு காயமும் ஏற்பட்டுள்ளது. இதனை இந்திய தரப்பும் கவனித்துள்ளது. இதனால் பிற பகுதிகளிலிருந்து புதிய படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வெளிநாட்டினர் வருவதற்கான தடையை பல்வேறு நாடுகள் விதித்துள்ளன. அந்த வகையில் கிரீஸ் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,09,368 உள்ளது. தொற்று பாதிப்பால் 2,809 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் தற்போது வரை 12,899 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் கொரோனா தொற்றின் பாதிப்பு எண்ணிக்கை மிக தீவிரமாக அதிகரித்தது. இந்த சூழலில் பல்வேறு நாடுகளில் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கிரீஸ் நாட்டுக்கு வெளிநாட்டினர் வருவதற்கான தடையை ஜூன் 14 வரை நீடித்து அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. சீனாவில் 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு சீன நிர்வாகம் அங்கீகாரம் அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை உலகுக்கு அளித்துள்ள சீனாவில் 3 வயது முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக ஒரு தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது. சீன நிறுவனமான சைனோவாக் உருவாக்கியுள்ள இந்த தடுப்பூசி கொரோனாவேக் என்று பெயர். இந்த தடுப்பூசிக்கு சீன நிர்வாகம் தனது அங்கீகாரத்தை அளித்து வருகிறது. கொரோனாவேக் தடுப்பூசி எப்போது அவசர பயன்பாட்டுக்கு வரும், எந்த வயதிலிருந்து இந்த தடுப்பூசியை வழங்குவது என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று சைனோவாக் நிறுவனத்தின் தலைவர் வெயிட்டிங் கூறியதாக சீன அரசின் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. ஏமனில் ராணுவ தலைமையகம் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை வீசியதில் 5 வயது குழந்தை உட்பட 17 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். ஏமனில் அதிபர் மன்சூர் காதி தலைமையிலான அரசு படைக்கும் கவுதி கிளர்ச்சி படைக்கும் இடையே கடந்த 6 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல லட்சம் மக்கள் வாழ்வாதாரம் தேடி அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக சென்றுள்ளனர். இதனால் ஏமனை மிகவும் மோசமான மனிதாபிமான பேரழிவு நாடாக ஐநா வரையறுக்கிறது. இந்த நிலையில் ஏமனின் வடகிழக்கு பகுதியில் மரிப் மாகாணத்தின் தலைநகர் மரிப் நகரில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை ஒன்றை வீசினர். இந்த ஏவுகணை ராணுவ தலைமையகத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பும் மையத்தில் விழுந்து வெடித்து சிதறியது. இதில் ராணுவ வீரர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் என மொத்தம் 17 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். இதில் 5 வயது பச்சிளங்குழந்தையும் அடங்கும். மேலும் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கு வங்காளத்தில் புயல் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு, உள்துறை அமைச்சகம் தகவல். மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை ரூபாய் 15,000 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக முதல் மந்திரி மம்தா பானர்ஜி கூறியிருந்தார். வங்கக்கடலில் உருவான ஜாஸ் புயல் கடந்த 26ஆம் தேதி ஒடிசாவின் பலாசோர் அருகே கரையை கடந்தது. இதனால் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் பெருத்த சேதம் ஏற்பட்டது. இதில் மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை ரூபாய் 15,000 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக முதல் மந்திரி மம்தா
மம்தா பானர்ஜி கூறியிருந்தார். மேலும் நிவாரணப் பணிகளுக்கு ரூபாய் 20,000 கோடி ஒதுக்குமாறு பிரதமருக்கு அவர் வேண்டுகோளும் விடுத்திருந்தார். இந்த நிலையில் மாநிலத்தில் புதிய சேதங்களை மதிப்பிடுவதற்காக மத்திய குழு ஒன்று மேற்கு வங்காளம் செல்ல இருப்பதாக உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் தலைமையில் செல்லும் இந்த குழுவினர் மாநிலத்தில் புயல் பாதித்த இடங்களை 3 நாட்கள் பார்வையிட்டு இலங்கை சுகாதார அமைச்சகம் வெளிநாட்டிலிருந்து வருகை தரவுள்ள பயணிகளுக்கு பொருந்தக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து புதுப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட இலங்கையர்கள் மற்றும் இரட்டை குடிமக்கள் தங்கள் வீடுகளில் கட்டாயமாக 14 நாட்கள் தனிமைப்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். கடந்த 14 நாட்களில் இந்தியா, வியட்நாம், தென்னாப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளிலிருந்து வருகை தருவோருக்கு இந்த வீட்டு தனிமைப்படுத்தல் வசதி பொருந்தாது. முழுமையாக தடுப்பூசி போடாமல் வருபவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் ஹோட்டல்களில் அல்லது தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 14 நாள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சுற்றுலா பயோ பாதுகாப்பு குழுவின் கீழ் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த நடவடிக்கைகள் பொருந்தாது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் உலக மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசியை போட்டு முடிக்க உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு G7 உச்சி மாநாட்டில் உலகத் தலைவர்களிடம் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வலியுறுத்தியுள்ளார். உலகின் வளர்ந்த நாடுகளான கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பை கொண்டு G7 என்ற அமைப்பு செயல்படுகிறது. உலகம் கொரோனா தொற்றுக்கு எதிராக வலிமையுடன் போராடி வருகின்ற இந்த தருணத்தில் G7 அமைப்பின் உச்சி மாநாடு இங்கிலாந்தில் கார்ன்வாலில் உள்ள ஒரு கடலோர கிராமத்தில் வருகிற 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடக்கிறது. இங்கிலாந்து நடத்துகின்ற இந்த உச்சி மாநாடு தான் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு பின்னர் முதலாக உலக தலைவர்கள் நேரில் கலந்து கொள்கிற மாநாடாக அமைகிறது. இதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலோ மெர்கல், இத்தாலி பிரதமர் மரியோ டிராகி, ஜப்பான் பிரதமர் ஜோசிஹிடே சுகா, ஐரோப்பிய கூட்டமைப்பின் சார்பில் ஐரோப்பிய கமிஷனின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு உலகத் தலைவர்களை வேண்டிக் கொள்ள இந்த உச்சி மாநாட்டை ஒரு வாய்ப்பாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பயன்படுத்துவார் என தகவல்கள் கூறுகின்றன. இலங்கையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை இலங்கையில் 2 லட்சத்தை கடந்துள்ளது. அத்தோடு கடந்த 3 நாட்களாக 3000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் 2976 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய நாட்டில் பதிவாகியுள்ள தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2,53,033 ஆகும். இவர்களில் 1,06,947 தொற்றாளர்கள் புத்தாண்டு கொத்தனியில் காணப்பட்டவர்கள் என்று கோவிட் தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் 1851 பேர் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதற்கமைய இதுவரையில் 1,66,132 பேர் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். அத்தோடு 34,569 தொற்றாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை ஹோட்டல்கள் மற்றும் முப்படையினரால் நிர்வகிக்கப்பட்டு வரும் 53 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 5,265 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 2020ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் 2,960 சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் 2,587 சம்பவங்கள் போலீசாரிடத்தில் பதிவாகியுள்ளதாக சாகில் தனது அறிக்கையில் தெரிவித்தார். அதே நேரம் 1,510 சிறுமிகளும் 1,450 சிறுவர்களும் பாலியல் சுரண்டலுக்கு பலியானார்கள் என்று தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஊடகங்களுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களில் உள்ளதென்று தி நியூஸ் இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தரவின் பிரகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையை நாளொன்றுக்கு 8க்கும் அதிகமாக காண்பிக்கின்றது. அத்துடன் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடத்தல் 673, கற்பழிப்பு 305, கொடூரமான பாலியல் பலாத்காரம் 459, கூட்டு கற்பழிப்பு 98, கொடூரமான கூட்டு பாலியல் பலாத்காரம் 1809 காணப்படுகிறது. அதே நேரம் 37 சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு பின்னர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 7 சிறுவர்கள் மற்றும் 3 சிறுமிகள் கூட்டு பாலியல் பலாத்காரங்களுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டனர் என்று பாகிஸ்தானிலிருந்து வெளியாகும் அச்சு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் 345 குழந்தைகள் தங்கள் வீடுகளில் இருந்து காணாமல் போயுள்ளதாகவும் தரவுகள் காண்பிக்கின்றன. இதே நேரம் இளவயது திருமணங்கள் தொடர்பில் 119 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.